அடுத்ததாக யாதவா பிரைமரி பள்ளியை சேர்ந்த அபிநேஸ்ரீ அவர்களை பேசுவதற்கு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அபிநேஸ்ரீ. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். முக்கனியே முப்பாலே மூவாத முத்தமிழே சொக்கனது மாநகரை சூழ்ந்த அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அபிநேஸ்ரீ. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அபிநேஸ்ரீ. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். முக்கனியே முப்பாலே மூவாத முத்தமிழே சொக்கனது மாநகரை சூழ்ந்த பெரும்பேரே இத்தனை சூரியனே எங்கள் உயிரமுதே சித்திரை தன்னிலவே தேயா மொழிவேற்பே செம்மொழி மாக்குடும்பன் சீராட்டும் செம்மொழியே எம்மொழிக்கும் மூத்தவளே என்றும் இருப்பவளே பண்புணர்த்தும் ஆசானே பார்ப்போற்றும் தேனூற்றே கண்ணே நீ ஞான கனி என தமிழை போற்றி சித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும். முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே என்ற நக்கீரர் வழிவந்த நடுவர் அவர்களே, மரத்தில் வேறு போல் இருக்கும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களே, அதில் கிளைகளாக இருக்கும் என் அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று கல்வி ஒளி விளக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி தான் பேச போகிறேன். ஒரு தலைவன் மக்களை ஆளக்கூடாது, மக்களுக்காக வாழ வேண்டும் என்பதற்கு வாழும் உதாரணமாக திகழ்ந்தவர் நம் பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர். தாய்நாட்டிற்காக தன்னையே அர்ப்பணித்த தியாக தீபம் காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி பிறந்தார். இவரின் இயற்பெயர் காமாட்சி ஆகும். அவரது குலதெய்வமான காமாட்சி அம்மனின் பெயர் அவருக்கு சூட்டப்பட்டது. பின்னர் அவரது தாயார் சிவகாமி அம்மாள் அவரை செல்லமாக ராசா என்று அழைக்க அதுவே மருவி காமராஜர் என்று நிலைத்தது. ஒத்துழையாமை இயக்கம், அந்திரிய துணி எரிப்பு, சட்ட மறுப்பு இயக்கம் முதலிய போராட்டங்களில் ஈடுபட்டார். காந்திய வழியில் கடமையேற்றிய நம் பெருந்தலைவர் காமராஜரை 1954இல் முதலமைச்சராக அரியணை ஏற்றி மக்கள் அழகு பார்த்தனர். பெறுவதற்குரிய படிக்காத வேலை கர்ம வீரர் காமராஜரின் எளிமையும் மக்கள் மீதான அக்கறையும் உலகறிந்த ஒன்று. அவரது வாழ்க்கையின் பல சுவாரஸ்யமான சம்பவங்களில் தமிழகத்தின் தலையெழுத்திய மாற்றிய மதிய உணவு திட்டத்தை ஏற்படுத்தி நன்றி, வணக்கம். அடுத்ததாக செல்வன் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளியை சேர்ந்த சுபிக்ஷா அவர்களை பேசுவதற்கு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சுபிக்ஷா. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். பெருந்தலைவர் காமராஜர் 1903ஆம் ஆண்டு 1975 வரை தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர், இந்திய விடுதலை போராட்ட வீரரோ அவர் எளிமையும் நேர்மை மற்றும் தொலைநோக்கும் பார்வைக்கும் கல்வி புரட்சியை ஏற்படுத்தியதால் கல்வி கண் திறந்த என்றும் இந்திய
அடுத்ததாக புளியங்குடி பரமானந்த நடுநிலைப் பள்ளியை சேர்ந்த ரேணுகா அவர்களை பேசுவதற்கு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி பேசுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இயல், இசை, நாடகம் என முப்பரிமாணம் கொண்ட முத்தமிழுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வி வள்ளலாய் வந்தவர், கல்லாமையை இல்லாமையாக்கியவர், அணைகளும் தொழிற்சாலைகளும் தந்து பொற்கால ஆட்சி தந்தவர், மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த பெருந்தலைவர் காமராஜர். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், ஒரு தலைவர் எப்படி நாட்டை ஆள வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக வாழ்ந்தவர் காமராஜர். காமராஜர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் விருதுநகரில் குமாரசாமி சிவகாமி அம்மையாரின் மகனாக பிறந்தார். இளம் வயதிலேயே தந்தையை இழந்தாலும் விடுதலை வீரர் சத்தியமூர்த்தியின் அரசியல் வாரிசாக விஸ்வரூபம் எடுத்தார். உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம் என தாய்நாட்டின் விடுதலைக்காக களம் பல கண்டு தன் வாழ்நாளில் 9 ஆண்டுகள் சிறையிலேயே அர்ப்பணித்த தியாக செம்மல் அவர். 9 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தபோது எந்த ஒரு ஆடம்பரமும் இன்றி 2 கதிர் சட்டைகளோடு வாடகை வீட்டில் வாழ்ந்த மாபெரும் மனிதர் அவர். எண்ணும் எழுத்தும் கண்ணடத்தகம் என்ற ஔவையாரின் வாக்கிற்கேற்ப காமராஜர் முதலமைச்சரானது படித்தொட்டி எங்கும் பள்ளிகளை திறந்தார். சாதிகள் இல்லையடி பாப்பா என்ற பாரதியின் வரிகளுக்கு இணங்க ஏழை பணக்காரன் பாகுபாட்டை ஒழிக்க பள்ளிகளில் சீருடையை கட்டாயமாக்கினார். இலவச கல்வி, மதிய உணவு திட்டம் என பல புரட்சிகளை செய்து ஏழை மக்களின் வாழ்வில் கல்வி ஒளியை ஏற்றி கல்வி கண் திறந்தவரானார். பெருந்தலைவர் காமராஜர் மறைந்தாலும் அவர் ஏற்றி வைத்த கல்வி தீபம் என்றும் கோடிக்கணக்கான ஏழைகளின் வாழ்வில் ஒளி வீசுகிறது. அந்த மாமனிதனின் எளிமை, நேர்மை, தியாகத்தை நம் நெஞ்சில் ஏற்றுவோம். அவர் கண்ட கனவை நனவாக்க கல்வியில் உயர்ந்து நம் நாட்டை உன்னத நிலைக்கு உயர்த்துவோம். தனக்கென எதுவும் சேர்க்காமல் தமிழர்காய் தேர்ந்த உத்தமரே, பள்ளி மணி ஓசையில் இன்றும் வாழும் எங்கள் ஜீவனே, தலைமுறைகள் கடந்தும் தலைவராய் வாழும் பெருந்தலைவர் காமராஜர் வாழ்க வாழ்கவே. இந்த உன்னதமான மேடையில் பேச வாய்ப்பளித்தவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம். அடுத்ததாக புளியங்குடி பரமானந்த நடுநிலைப் பள்ளியை சேர்ந்த ஹேமா அவர்களை பேசுவதற்கு அன்புடன் அழைக்கிறோம். தெளிவானால் பாதைகள் புலப்படும், நம் பயணம் சுகப்படும். நம்மை பிரிக்கின்ற ஜாதிகள் இல்லை, இனிமத பேதங்கள் இல்லை. நாம் அனைவரும் ஒரு தாய் பிள்ளை. கிளிக்கின்ற நாள் காட்டி, கிழக்கினில் வழிகாட்டி, எழுப்பும் முன் தோல் தட்டி, விடுக்கின்ற மலர் கூட்டம் வெளியெங்கும் மனம் கூட்டும். தமிழில் கிறங்கி வந்தோரை வணங்கி பேச போகிறேன் என் உரையை துவங்கி. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி தமிழ்நாட்டில் விருதுநகரில் பிறந்தார். இவரது தந்தை பெயர் குமாரசாமி நாடார், தாயார் சிவகாமி அம்மையார். இளம் வயதிலேயே தந்தையை இழந்ததால் பள்ளி படிப்பை 6ஆம் வகுப்பிலேயே நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனால் கல்வியை நிறுத்தியவர், கல்வியின் முக்கியத்துவத்தை உலகிற்கு உணர்த்தியவர் காமராஜர். இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்று பல முறை சிறை சென்றார். இந்திய சுதந்திரத்திற்காக தனது வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டார். 1954 முதல் 1963 வரை சென்னை மாநிலத்தில் முதலமைச்சராக பணியாற்றினார். அவரது ஆட்சியில் ஆயிரக்கணக்கான புதிய பள்ளிகள் திறக்கப்பட்டன. ஏழை மாணவிகள் பள்ளிக்கு வர மதிய உணவு திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. இதனால் அவரை கல்விக்கண் திறந்த காமராஜர் என்று மக்கள் அன்புடன் போற்றுவர். விவசாயம், தொழில், சாலை, மின்சாரம், அணைகள் போன்ற பல துறைகளிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தினார். காமராஜரின் வாழ்க்கை நமக்கு உழைப்பு, நேர்மை, நியாயம் ஆகியவற்றை கற்றுத்தருகிறது என்று கூறி இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கல்வி தந்த கர்ம வீரர் காமராஜரே, கருப்பு தாண்டியாக வாழ்ந்த காமராஜரே, பழனி காட்டில மழை மெச்ச பிள்ளைங்க, படிப்பில் பட்டி காட்டு பசங்க